சண்டே டே எப்படி போச்சு அப்படின்றதையும் வெயிட் எப்படி ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சீக்ரெட்டையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு 9 மணி வரைக்கும் நல்லா நம்ம உடம்புல வேர்வை வர அளவுக்கு நம்ம வேலை செய்யணும். அப்படி தான் வந்துட்டு துணி துவைக்கிற வேலை, வீடு மாப் போடுற வேலை, இந்த வேலையில நம்ம காலையில் நம்ம செய்கிறதுனால நம்ம கைக்கு நல்ல வேலை கிடைக்கும். ரெண்டாவது நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு தொப்பெல்லாம் நல்லா குறையும். அதனால் வெயிட் லாஸ் வந்துட்டு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். காலையில் 6 to 9 வாக்கிங் போகிறது, அப்புறம் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்றத விட நம்ம வீட்டு வேலையை வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக போட்டு செய்யும்போது நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ஒரே வெயிட் லெவல் மெயின்டைன் ஆகும். வெயில் காலம் வந்துருச்சு, நம்மளுக்கே தண்ணி தாக எடுக்குது. பறவைகள் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு டப்பாவில் தண்ணியை மாடியில் வச்சாச்சு ஒரு ஓரமாக. அப்படியே கீழே இறங்கி வந்தேன். மணி பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. வாசலையும் மறுபடியும் கூட்டி தெளித்து கோலம் போட்டு விட்டாச்சு. அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30 மணியை போல் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். சரி, அது அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் தலையில் பூ வச்சுட்டு சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு சேலை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வேறு இன்றைக்கி ஸ்பெஷல் டே, மகளிர் தினம் வேறு. அதனால் சரி ஓகே சாரிலே இன்றைக்கி டே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சாரியும் கட்டியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டீ போட்டாச்சு. எனக்கு வந்துட்டு டீ சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அதனால் டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பிக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேலை. அப்புறம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தான். தக்காளி ரேட் கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால டெய்லியுமே ஒரு வேளை வந்துட்டு தக்காளி தொக்கு வச்சிடுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே இப்போ மிஷின் வந்துருச்சு. வாஷிங் மிஷின், பாத்திரம் விளக்குறதுக்கு மிஷின் வந்துருச்சு. நம்ம வந்துட்டு நம்ம உடம்பு கண்ட்ரோல் இருக்கணும், நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கையிலே துணியை துவைச்சிக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கறி வாங்க போனவங்க கூடவே சேர்த்து பலாப்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு அடுப்பில் சோறு, ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன், கிரேவி மாதிரி வச்சு அப்படியே செஞ்சு சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். பை பை.